பாணி கிரகணம்னா கல்யாணத்துல கையத்தான் போய் பிடிக்கிறது. கர்ப்பணாமிதே எல்லா தேவதைகளும் சேர்ந்து என்னோட சேர்ந்து நீ வாழ்க்கையை நடத்தி தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண முடியாது அனுகிரகம் பண்ணிருக்காள். நான் கையை பிடிக்கிறேன்னு போய் கையை போய் பிடிக்கணும். கையை பிடிப்பதுங்கிறது நம்ம தேசத்து வழக்கம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த குலுக்கிறதுங்கிறது நம்ம தேசத்து வழக்கம் இல்லை. அது சுக்ரீவன் குளிக்கிறப்பன் போல இருக்கு. அது கிஷ்கிந்த வழக்கம் லண்டன்ல போய் நம்ம ஊருக்கு வந்திருக்கு. இப்போ குலுக்கிறது இருக்கிறதெல்லாம் கிடையாது, கையை பிடிக்கிறது உண்டு. கல்யாணத்திலே ஒரு பய கையை குளிக்கிறான், அவளுக்கு வாயு பிடிக்க கூடாதோ கைய, அப்பவே பயப்பட மாட்டாளோ கையை குளிக்கிறாங்க. கையை பிடிக்கிறதுங்கிறது கிரமம் தான். ஒரு குலுக்கம் ஒண்ணு குலுக்குறான், அதை பார்த்தா பயமா இருக்குன்னு. நம்ம கொஞ்சம் வயசானவரை குளிக்கிறா பார்ஷ்வாயு வந்து விடும்னே. ஏதாவது வேடிக்கையா சொன்னா கூட என் நோக்கம் என்னன்னா, சொல்ற தர்மத்துல மனசு பதிஞ்சிருக்கணும். அது எதையாவது நினைச்சுக்கிட்டாவது நினைச்சுட்டு இருக்கட்டும். நம்ம கல்யாணத்துல அவசியம் பாணி கிரகணம் முக்கியம்னு தெரியணும் இல்லையா? இந்த பாணி கிரகணம் தான் ரொம்ப முக்கியம். ஆபஸ்தம்பர் சொன்னார், எதி காமயேத ஸ்திரீரேவ ஜனயேயமித்யங்குலீரேவ கிருஹீயாத். பொன் பிறக்கணும்னு எண்ணம் இருந்தது. இந்த பொண்ணனுடைய 4 விரலையும் கூடி, அங்குலின்னு பேரு ஸ்ரீலிங்கம், இந்த 4 விரலுக்கும் பொண்ணாவே பிறக்கும். எதி காமயேத பும்சயேவ ஜனயேயமித்யங்குஷ்டமேவா. இந்த புள்ள குழந்தையாவே பிறக்கணும்னு நினைச்சேன். புல்லிங்கம் உள்ள அங்குஷ்டம் இருக்க, அங்குஷ்டாங்கிறது புல்லிங்கம், கட்டவரலை புடியினார். பார்த்தார். அப்புறம் அவர் எல்லாரும் வரதட்சணைக்காக கட்டவரலை பிடிச்சு விட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணார், 5 விரலையும் சேர்த்து தான் பிடிக்கணும். அவன் 2 பொண்ணு 2 பிள்ளை பிறந்தா அவனுக்கு கொஞ்சம் காக்கிற போது கொஞ்சம் நாக்கு பயந்தாவது காப்பான். அவன் எனக்கும் பொண்ணு இருக்கு சார், நான் அதனால நீங்க கொடுத்தது கொடுங்க. பொண்ணே இல்லாதவங்கிட்ட போய் சம்பந்தம் பண்ணினா அவன் நிர்கணனா காப்பான். சொத்து முழுக்க நீ எழுதி வைப்பான்.